இவற்றை கடுமையாக எதிர்க்கின்றார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே என்று பாடி ஆண்மனைய ஒருமைப்பாட்டை வலியுறுத்திய வள்ளலார் உருவ வழிபாடு கூட மற்ற மக்களை வேறுபடுத்திவிடும் என்ற நோக்கில் அனைவருக்கும் பொதுவான சோதி வழிபாடு, எல்லா சமயத்தவர்களும் வழிபடக்கூடிய ஒன்றுபட்டு வழிபடக்கூடிய ஒளி வழிபாட்டை நம்முடைய வள்ளலார் காட்டுகிறார். ஏனென்றால் உருவ வழிபாடு என்று சொன்னால் கூட இது இந்த சமயத்திற்கான கடவுளை வழிபடுகின்ற வழிபாடு என்று தனித்து மனிதனை பிரித்து விடும் என்ற காரணத்தினால்தான் வள்ளுவர் கூட இறைவனுடைய திருவடியை மட்டும்தான் கடவுள் வாழ்த்திலே சொல்லுகின்றார். மலர்மிசையினான் மான் அடி சேர்ந்தாருக்கு என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில் வேண்டுதல் வேண்டான் இளான் அடி சேர்ந்தார் என்று சொல்வதற்கு காரணம் இறைவனுடைய திருமுகத்தை வர்ணித்தால் அது சமய நூலாக மாறிவிடும், இது நீதி நூல் என்ற காரணத்தினால் வள்ளலாரும் அதே அடிப்படையில் சோதி வழிபாட்டை நமக்கு சொல்லுகிறார். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் சோதி. எந்த கடவுளையும் குறிப்பிடல, ஒளியாக இருக்கக்கூடிய இறைவன் சாதி மதம் சமயம் மூன்றையும் பொய் என்று சொல்லி வள்ளலாருக்கு உணர்த்தியாக அதை பாடுகின்றார். இன்னொரு இடத்தில் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து திரிகின்ற உலகீர் என்று சொல்லி உலகத்தை பார்த்து சாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் வேறுபட்டு நிற்கின்றீர்களே என்று அவர்களை பார்த்து தான் வருத்தப்படுவதாக பாடுகின்றார். நிறைவாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என தொடங்கும் பண்பாட்டின் இந்த தமிழ் பண்பாட்டின் அடிப்படை எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் உளம்தான் யாவர் அவர் உள்ளம்தான் சுத்த சித்துரு. இறைவன் தங்கக்கூடிய உள்ளம் எது என்றால் மனிதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற உள்ளம் எவரிடத்தில் இருக்கிறதோ அதுதான், அந்த உள்ளம்தான் பெருங்கோயில் என்று சொல்லுகின்ற வள்ளலார் பாடல்கள் வரை பல்வேறு பரிமாணங்களில் வளர்ந்து இன்று வரை தமிழ் இலக்கியங்களில் வீறு நடை விட்டு தொடர்கிறது என்றால் அது மிக இல்லை. இவ்வொருமைப்பாட்டு உணர்வை தமிழகம் மட்டுமின்றி உலகுக்கே அறிமுகப்படுத்திய பெருமை நமக்கு உண்டு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ் மொழி செம்மொழி தகுதி பெறுவதற்கு காரணமாக இருந்தது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்தபின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டினை வளமான இலக்கியங்களில் பதிவு செய்ததே எனில் அது மிக இல்லை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். நன்றி, வணக்கம். என்ற தலைப்பில் மிக அருமையான கட்டுரையை அமைத்து கொடுத்தார். அந்த பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தொடர்தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் முழங்குவதை நாம் பார்க்கின்றோம். அத்தகைய பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று படித்துவிட்டு இங்கேயே அந்த சிந்தனையை விட்டுவிட்டு செல்வதை காட்டிலும் என்றும் எப்பொழுதும் சாதி சமயமற்ற ஒரு இந்திய நாடு உருவாக வேண்டும் என்ற கருத்தில் இந்த மாநாட்டிலே சமயமும் தமிழும் என்ற கருத்தரங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கில் எனக்கு தலைமை பொறுப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, என்னுடைய தந்தைக்கு இணையாக விளங்குகின்ற பேராசிரியர் மாராப்போ குருசாமி ஐயா அவர்களே, என் உடன்பிறவாத சகோதரி திருமதி தரணி பாஸ்கர் அவர்களே, அவையில் அமர்ந்துள்ள திரு சிவகுமார் அவர்களே, கவிஞர் இரா முத்து அவர்களே, கோப்பா நல்லசிவம் அவர்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை கூறுகின்றேன். சமயமும் தமிழும் என்ற இந்த ஆய்வரங்கம் மிக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் சென்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய கட்டுரை, இந்த ஆய்வரங்கத்தில் என்னுடைய கட்டுரை திருமந்திரத்தில் சமயம் என்ற தலைப்பிலே படைக்க இருக்கின்றேன். நேரம் காரணமாக மிக விரைவாக அந்த கருத்துக்களை சொல்ல இருக்கின்றேன். ஏனென்றால் திருமந்திரத்தில் சமயம் என்ற வகையில் சமயத்தை பற்றி ஏன் நாம் இவ்வாறு சொல்ல வேண்டும், ஏன் பேச வேண்டும்? இன்று சமயம் என்று ஒரு போர்வையாக அமைந்துவிட்டது. அந்த போர்வையின் கீழ் இருந்து கொண்டு சமயம் ஒரு வருவாய்த்துறையாக கூட இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் திருமந்திரத்திலே கூறப்படுகின்ற சமயம் எத்தகைய சமயமாக இருக்கின்றது என்பதை முன்னுரை, ஆய்வு எல்லை, ஆய்வு விளக்கம், ஆய்வு அணுகுமுறை, ஆய்வு பகுப்பு என்ற தலைப்புகளிலே சொல்லி, அந்த ஆய்வு பகுப்பிலே திருமந்திரம் என்பதிலே திரு பற்றிய விளக்கம், மந்திரம் பற்றிய விளக்கம், சமயம் பற்றிய விளக்கம், திருமந்திரத்தில் சமயம் என்னும் சொல், திருமந்திரத்திலே 6 சமயம், திருமந்திரத்திலே சைவ சமய 4 பிரிவுகள், திருமந்திரத்திலே சமய வழிபாடு, சமய வழிபாட்டிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம், சமயத்திலே இருக்கின்ற நம்பிக்கை, சக்கரங்கள், திருநீறு பற்றிய கருத்துக்கள், இத்தனைய கருத்துக்களை சொல்லுவதோடு சமயம் பற்றி சொல்லுவதோடு அமைந்து விடாமல் முற்போக்கு சிந்தனைகளையும் சொல்லுகின்றார்.
சமயத்திலே சடங்கு சாத்திரங்களை சாடுகின்றார். தீண்டாமை வேண்டாமை என்கின்றார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஒருமைப்பாட்டு உணர்வு. சமயம் உணர்த்தும் உண்மை என்ன? சமயம் உணர்த்தும் உண்மை அன்பே சிவம் என்ற வகையிலே இந்த கட்டுரை அமைகின்றது. மிக வேகமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்றேன். திரு என்ற சொல்லினை நான் முதலிலே ஆராய்ச்சிக்குரிய ஒன்றாக எடுத்துக்கொண்டு திரு என்பதற்குரிய விளக்கங்களாக பல்வேறு அறிஞர்கள் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கின்றேன். அந்த வகையிலே திரு என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த திருமந்திரத்திலே திரு என்ற சொல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், கண்டோரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று பொருள் சுட்டுகின்றார்கள். மனிதனுள் இருக்கின்ற அந்த கண்டோரால் விரும்பப்படுகின்ற தன்மை எப்பொழுது ஏற்படுகின்றது என்றால், மனிதனுள் இருக்கின்ற இறை தன்மையினை வெளிப்படுத்தும் ஆற்றல் ஏற்படும் பொழுது, அந்த மனிதனுக்குள்ளே இருக்கின்ற தெய்வீக ஆற்றல் இருக்கும் பொழுது, வெளிப்படும் பொழுது, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் கல்வியால் வருகின்ற அழகால் அவன் சிறப்புறுகின்றான் என்பதை அந்த திரு என்ற சொல் உணர்த்துகின்றது என்ற விளக்கத்தினை அளித்திருக்கின்றேன். அடுத்ததாக மந்திரம். மந்திரம் என்ற பெயரை ஏன் அவர் சுட்டியிருக்கின்றார்? மந்திரம் என்ற சொல்லை, அந்த சொல்லுக்குரிய பெயரை ஆராய்ச்சிக்குரியதாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருடைய கருத்துக்களாக கொண்டு முடிவிலே மந்திரம் என்ற சொல் குறித்து பலரும் கூறும் கருத்தினை தொகுத்து பார்க்கும் பொழுது மனதை உறுதிப்படுத்தி பயன்களை பயந்துவிடும் மொழி என்ற வகையிலும் இம்மை மறுமைக்குரிய பயன்களை இவ்வுலக வாழ்க்கையில் தரும் என்பதை உணர முடிகின்றது என்று திருமூந்தர நூலில் 96 முறை மந்திரம் என்ற சொல்லை திருமூலர் கையாண்டிருக்கின்றார். மந்திரங்களின் தன்மை, மந்திரங்களை சொல்லும் முறை, மந்திர எழுத்துக்கள், மந்திரத்தின் ஆற்றல் போன்ற செய்திகளை எல்லாம் திருமந்திரம் வாயிலாக அறிய முடிகின்றது. இனி திரு மந்திரம் என்ற 2 விளக்கங்களை அடித்துவிட்டு சமயம் என்ற சொல், சமயம் என்ற சொல்லை பற்றி அதற்குரிய ஆராய்ச்சிக்குரியதாக எடுத்துக்கொண்டேன். அந்த சமயம் என்றால் என்ன? இறைவனோடு தொடர்புடைய துறை சமயம் என்று வழங்கப்படுகின்றது. சமயம் என்ற சொல் சமயம் என்ற சொல்லில் இருந்து மருவி வந்திருக்கலாம் என்ற கருத்தினை காட்டியிருக்கின்றேன். அடுத்து ரிலிஜியன் என்ற சொல் எங்கிருந்து வந்தது? ரிலிஜியன் என்ற சொல் லத்தீன் சொல்லாகும். இச்சொல் மனிதனின் உயர்ந்த ஒருவனுக்கும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை காட்டுவது என்று அச்சொல்லின் பொருளை உணர்த்துகின்றார்கள். மனிதன் தான் உள்ள சமூகத்தின் அறநெறியை காப்பதற்காக சில தடைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். அத்தடைகளுக்கு ஏற்ப தன் ஒழுக்கத்தை நெறிப்படுத்திக் கொள்கின்றான். அத்தடையிலிருந்து அதற்கேற்ப நடக்கும் ஒழுக்கத்திலிருந்துமே சமயம் எழுந்துள்ளது என்று ஃப்ராய்டு கூறும் முதல் கருத்தாகும். இரண்டாவது கருத்து, அச்சமும் குற்ற உணர்ச்சியுமே சமயத்தின் பிறப்புக்கு பெரிதும் உதவியுள்ளன. சமயம் என்பது மனிதனுக்கு ஏற்படும் அடிப்படை தேவையை நிரப்பிக் கொள்வதற்காக மனிதனுடைய அறிவு படைத்த ஒன்றே என்று சில உளவியலார் கூறுகின்றனர். ஆற்றல் தேவை, பாதுகாவல் தேவை, உணவு தேவை, தோழமை தேவை போன்றன அடிப்படை தேவைகளாக அமைகின்றன. மனிதனுக்குரிய இத்தகைய அகத்தேவைகள் சமயத்தின் மூலங்களாக விளங்குகின்றன. சமய வழிபாடுகள், நம்பிக்கைகள், நியமங்கள் ஆகியன மக்களின் உளத்தன்மையோடு தொடர்புடையனவாக விளங்குகின்றன. சமயத்தின் பேரால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்பட்டுள்ளன. மறுக்கப்பட்டாலும் மறக்கப்பட்டாலும் மாசுபட்டாலும் எல்லா நேரமும் சமயம் அழிந்து போகாமல் வாழ்ந்து வருகின்றது என்று சமயம் பற்றிய பல்வேறு சான்றோர்கள் கூறிய கருத்துக்களை அறிய முடிகின்றது. எனவே சமயம் என்பது மனிதனுக்கு நல்வாழ்க்கையையும் அமைதி வாழ்க்கையும் தரவல்ல ஆற்றல் வாய்ந்த ஒன்றாம் என்ற முடிவுக்கு வர முடிகின்றது. இனி திருமந்திரத்தில் சமயம். திருமந்திரத்தில் சமயம் என்ற சொல்லை பல பாடல்களிலே காண முடிகின்றது. சமயம் என்ற சொல்லையே எடுத்து கையாண்டிருக்கின்றார். தத்தம் சமய தகுதி நில்லாதாரை மயக்கும் சமய மலமண்ணும் மூடர், சமயத்து எழுந்த சதாசிவன் தானே என்று பல பாடல்கள்